அந்த காலத்தில் தண்ணி இருந்துச்சு. பாரம்பரியம் காக்கிறதுக்காக புலங்கு பொருள் காட்சியகம் வச்சுருக்கோம். அதாவது இது வந்து எப்படின்னா ஹோம் மியூசியம் என்று சொல்லுவோம். நம்மளோட தாய் தந்தை தாத்தா பாட்டி முப்பாட்டனார் காலத்தில் பயன்படுத்திய பொருட்களை சேகரித்து அப்படி வச்சுருக்கோம். இந்த சேகரிப்புகளை அதிகமான உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இந்த மாதிரி பழங்கால பொருட்கள் சேகரிக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு நான் வச்சுருக்கேன். இங்கே முகப்பில் இருக்கிறது வந்து பழங்கால பொருட்களோட ஒரு விஷயம். இது வந்து ஒரு கருப்பொருளோடு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்கும் பொழுது, மேலே பார்க்கும் பொழுது இது ஏற்கலப்பை. இந்த ஏற்கலப்பை அப்படிங்கிறது விவசாயி அந்த மண்ணை கிளறி விதைக்கும் பொழுது இருக்கக்கூடிய பழங்கால ஏற்கலப்பை. இது நம்ம விவசாயத்துக்கு உள்ள ஏற்கலப்பை வச்சுருக்கோம். அதற்குள்ள மாடுகளுக்கு அந்த இதுக்கு பண்ணக்கூடிய மரத்திலான பெல், இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பெல்லு. அதற்கப்புறம் உலோக காலங்கள் வந்த உடனே அதில் வந்து பித்தளையிலையும் அழகாக மணிகள் வந்துவிட்டது. இதில் இரும்புகளும் இருக்குது. ஒரு விவசாயி அதிலிருந்து வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எடுத்த நெல்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பத்தாயம், நெற்குதிர் என்று சொல்லுவாங்க, மரத்தொம்பை என்று சொல்லுவாங்க. இது வந்து ஒத்தப்படையில் இருக்கும். அப்போ இதில் மேலே போட்டுட்டு நெல்லை எதை எடுத்துட்டு வேணுங்கும் பொழுது கீழே இருந்து எடுத்து அதிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அதே போல் நம்மளோட தானியங்கள், இப்போ மின் சாதனங்கள் வந்துருச்சு, அறுவை சாதனங்கள் வந்துருச்சு. அப்போ முன்னாடி வந்து குத்துகின்ற உரல் குத்துரல் என்று சொல்லுவாங்க. அது மரம் கல் அதில் இருக்குது. இதில் மேலே உள்ள பகுதி குந்தாணி என்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தானியங்கள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இதை வந்து உலக்கை என்று சொல்லுவாங்க. அப்போ இது தேவையானதை எடுத்துக்கிடுவாங்க. அதே போல் தானியங்களை வந்து நம்ம வந்து அரைப்பதற்கு அல்லது உடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது திருகை. திருகுகின்ற கல் திருகை என்று பெயர். இது மண் கல் மரத்தில் இருக்குது இந்த திருகை கல். இது இந்த பயிர்களை உடைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கல். அதே போல் இந்த விவசாயத்தில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமலை பாசனம் என்று சொல்லுவாங்க. இந்த கமலை பாசனம் என்றது இந்த நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. இதற்கீழே ஒரு தோல் இது வரும். இதை என்ன பண்ணுவாங்க, கிணத்துல இது இறக்கி இது கீழே வந்து ஒரு இது இருக்கும், ஒரு தோல் இப்போ இதாட்டம். மாடு இறைக்கும் பொழுது இது மேலே வந்து அது சாயும் பொழுது வந்து வயலுக்கு போகும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஆப்பக்கூடு என்று பெயர். இங்கே இந்த இடத்துல இருக்கிறது ஆப்பக்கூடு. இப்போ வந்து நம்ம மெட்டலில் ஸ்டாண்ட் பார்த்துருப்போம், கர்னி ஸ்டாண்ட். ஆனால் இது ஆப்பக்கூடு. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஒரு பாம்பு பின்னலாட்டம், சடை பின்னலாட்டம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். மேனுவலாகவே இது வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை தான் அவங்க வந்து இந்த கரண்டிகளை தாங்கி நிற்கக்கூடிய கூடுகளாக பயன்படுத்தினாங்க. அதில் அப்போவே வந்து இருக்கக்கூடிய மரக்கரண்டி, மத்து, அதில் தயிர் மத்தும் வச்சுருக்கோம், கீரை மத்தும் வச்சுருக்கோம். மசிக்கிறதுக்கும் வெண்ணெய் எடுப்பதற்கும் 2 மத்து இருக்குது. கொட்டாங்குச்சியிலான அகப்பை மத்துக்களும் இதில் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ தானியங்கள் பார்த்தா, தானியங்கள்ல இருந்து பார்த்தா படி, பக்கா, மரக்கா என்று சொல்லுவாங்க. ஒரு தானியம் இருக்குது. இப்போ வந்து கிலோகிராம் என்ற இதில் வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து எப்படின்னா மரக்கா, ஒரு படி, அரைப்படி, காப்படி, காலரைக்காப்படி, வீசம்படி என்று சொல்லுவாங்க. அந்த படி தான் இந்த இதை வந்து வைத்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு அளவைகள், முகத்தல் அளவைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல் உரி. இப்போ இங்கே இருக்கிறது இந்த எலி பூனைகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு இல்லத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தொங்க விட்ருப்பாங்க பானையில். இதில் வந்து உப்பு கண்டம் இல்லை பால், மோர், தயிர் இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு இருக்கும். அதற்கு மேலே இருக்கிறது பாதாள சங்கிலி அப்படின்னு முள்ளாக இருக்கும். இந்த கறிக்கடையில் தொங்குறது மாதிரி ஒரு முள் இது இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு தெருவுலேயே ஒருத்தர் வீட்டில் தான் இந்த பாதாள சங்கிலி இருக்கும். அந்த பாதாள சங்கிலி எதுக்கு அப்படின்னா, கிணத்துல ஏதேனும் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருக்கும் இந்த பொருள்.
அந்த பொருளை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சொம்பை வந்து அடமானம் வச்சிடணும் அந்த வீட்டில். ஐயா நான் பாதாள சங்கிலி வாங்கிட்டு போகிறேங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பொருளை அடமானம் வச்சுட்டு அந்த சங்கிலியை திருப்பி கொடுத்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நடைமுறையெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ காலங்கள் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. அதே போல் இந்த விளக்குகள் ரொம்ப முக்கியம். நம்ம அறிக்கைலாம் வந்து விளக்குகளே நம்ம பார்க்கறதுக்கு இல்லை. சிக்குமுக்கு கல் தான் இருந்தது. ஒரு மனிதன் இருட்டில் இருக்கும் பொழுது பயந்து இது பண்ணால், அப்புறம் நெருப்புகள் வரும் பொழுது அதையே அவரை ஆதாரமாக வச்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் விலங்குகளோட கொழுப்புல இருந்து அதை எரிய வச்சு தீகளை ஒளி மூலமாக பயன்படுத்தினாங்க. அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நுட்பங்கள் வளர அதற்குள்ள குடுவைகள்லாம் தயாராச்சு. ஃபஸ்ட்டு கல்லில் சிம்னி விளக்கு ஆரம்பிச்சுது, அரிக்கன் விளக்கு, அதற்கப்புறம் பெட்ரமாக்ஸ் விளக்கு, அதுக்கப்புறம் கேஸ் விளக்கு, இப்போ சூரிய மின்தகடுகளான விளக்குகள் வர வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த புலங்கு பொருள் காட்சியத்தில் உள்ள ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒரு நம்மளோட தமிழரோட பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்குது. அதில் நம்மளோட பாரம்பரியத்தை காக்கிறதுக்காக ஒரு புலங்கு பொருட்கள் காட்சியகம் வீடு ஃபுல்லாக வச்சுருக்கோம். பாத்திரங்கள்ல இருந்து ஒவ்வொரு இதையுமே வச்சுருக்கோம். இதை நீங்கள் பார்க்குறதுனாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு வந்து பார்க்கலாம். தொடர்பிற்கு யோகா ஆசிரியர் விஜயகுமார். தொடர்பு எண் 9842412247. செய்திகளுக்காக உங்கள் முத்துசூர்யா. ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளை. நன்றி.